வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் கேட்பாங்க, ஏன் நம்ம சிக்கனமாக இருக்கணும், நல்லா சம்பாதிச்சோமா சாப்பிட்டோமா ஜாலியாக இருக்கணுமான்னு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு சொந்தக்காரங்களோ ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோ ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்திருப்பாங்க, ரொம்ப சிக்கனமாக இருந்திருப்பாங்க, எதை எடுத்தாலும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படி அவங்கள பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப கஞ்சம், இவங்க ரொம்ப கருமி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு 10 வருஷம் கழித்து அவங்கள பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லைஃப்பில் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கியிருப்பாங்க. வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லை கார் வாங்கியிருப்பாங்க, இல்லை எங்கன்னா லேண்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை நகை எடுத்திருப்பாங்க, ஏதோ ஒன்று அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே அப்படியே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சிக்கனமாக இருந்தவங்க அவங்க எதையாவது ஒன்று சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் சிக்கனம் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு ஒரு காசு எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் நல்லது தானே. இப்போ முதல்ல நம்ம கிச்சன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கிச்சன்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குகிறோம் இல்லையா, நம்ம தினமும் வாங்கிக்காத மாதம் மாதம் வாங்கிக்கிட்டோம்னா, முடிஞ்சால் 2 மாதத்துக்கு சேர்த்து வாங்கிக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம வந்து ரூ. 1000 ரூ. 2000 கிட்டத்தட்ட நம்ம மிச்சம் பண்ண முடியும். ஏன்னா மொத்தமாக வாங்கிக்கணும்னா நம்ம பார்க்குறதுக்கும் நிறைய இருக்கும். அடுத்தது என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் நமக்கு இருக்கும். அளவோடும் செய்வோம் நம்ம. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொத்தமாக 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வாங்கினோம்னா ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கிட்டத்தட்ட மிச்சம் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டு. பால் வந்து க்ரீன் கலர் பால் வந்து அது க்ரீன் கலர் வந்து நமக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம க்ரீன் கலர் தான் நம்ம வாங்குவோம். ரூ. 23 அது. ஆனால் அதுவே நீங்கள் வந்து அந்த ஆரஞ்சு கலர் வாங்கி பாருங்களேன், அது வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ரூ. 30 அது. இப்போ க்ரீன் கலர் வந்து ஒரு மாதத்துக்கு 30 பாக்கெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இதுவே ஆரஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 20 வாங்கினா போதும் உங்களுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணால் கூட தெரியாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் மாறாது. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா அவங்க கடையில் வாங்கி தான் கொடுத்தாகணும் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் பண்ண முடியாது. நம்ம ஸ்நாக்ஸ் ஒரு சமோசா கேட்பாங்க, ஒரு சமோசா தான் அவங்க கேட்பாங்க. நான் வீட்டில் செஞ்சு தரேன் ஹெல்த்தியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். 10-15 சமோசா வந்துடும், எல்லாம் வீணாக போயிடும். அதை விட அழகாக ரூ. 20 கொடுத்து ஒரு சமோசா வாங்கி கொடுத்தோமா, விலையை முடிச்சோமா அப்படின்ட்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சண்டேஸ் ஆனால் வெளியில் போகிறது. ஒரு சண்டேஸ் வெளியில் போனீங்க அங்கே சென்னையில் அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க 4 பேர் வெளில போகிறாங்க அப்படின்னா, அது வண்டிக்கு பெட்ரோல் செலவு, சாப்பாட்டு செலவு, அப்புறமேட்டுக்கு டிஃபன் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது டாய்ஸ் கேட்பாங்க. இது எல்லாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 1000 ஆகிடும் கண்டிப்பாக. இதுவே நீங்கள் மாதத்தில் 4 நாள் 4 சண்டே போகிறீங்க அப்படின்னா ரூ. 4000 ஆகிடும். அதுவே நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை போயிட்டு ஒரு சண்டே மட்டும் போயிட்டு மீதி சண்டேலாம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ரூ. 500 கறியோ இல்லை மீனோ எதாவது வாங்கினோம்னா மீதி ரூ. 500 நமக்கு மிச்சமாகும். ரூ. 1500 மாதம் நமக்கு மிச்சமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வந்து வாரத்தில் ஒரு நாள் வாங்கிக்கோங்க போதும். ஒரு நாள் ஒரு கிலோ அரை கிலோ, அரை கிலோவோ அரை கிலோ வாங்கினீங்கன்னா போதும். அதாவது 2 காய் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் செய்யுங்க. அதிகமாக செஞ்சு வச்சுட்டு, ஏன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம், பத்தலைன்னா ஏதாவது ஒன்று வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று இருக்கும், சாப்பாடு பத்தலை அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது இருக்கும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை விட்டு அதிகமாக சமைச்சிட்டு அப்புறமா சாப்பிடல கெட்டு போய் கீழே கொட்டினோம்னா வீணாக போயிடும். அதனால் அளவோடு சமைக்கிறது ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டால் நம்ம சமைச்சிக்கலாம், இல்லைனா பசிக்குது அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம், காஃபி டீ குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பொருட்களே ஆர்ட்ரு பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் ஒரு டைம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் நம்ம. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் வாங்காதீங்க. காசு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் நம்ம பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதே மாதிரி ஃபோன்லேயே நீங்கள் ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா நம்ம காசு இல்லைன்னா நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். இதுவே ஃபோன்பே, ஜிபே இருந்தால் நம்ம காசு கொடுத்து நம்ம செலவு பண்ணிட்டு வருவோம் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபோனில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. சும்மானா நான் ஃபோனில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு காசு கரியாக்காதீங்க. என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் வாங்குங்க. நீங்கள் தான் வந்து மளிகை சாமான் வாங்குறீங்க, எல்லா பொருட்களும் நீங்கள் தான் வாங்குறீங்க, காசு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, மண் உண்டியல். இப்போ மாதத்துக்கு உங்களுக்கு வந்து மளிகை ஜாமான் வாங்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரூ. 500 ரூ. 1000 சேவ் பண்ணி அந்த உண்டியலில் போட்டுருங்க. காய்கறி வாங்கணுன்னா காய்கறிலேருந்து ஒரு ரூ. 100 சேவ் பண்ணி அந்த உண்டியலில் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்லேயும் கொடுக்குறாங்க இல்லையா, வாங்கி அதை நீங்கள் ஒரு ரூ. 100 செலவு பண்ணுறதுக்கு ரூ. 50 செலவு பண்ணிக்கோங்க. அந்த காசு எடுத்து நீங்கள் உண்டியலில் போட்டுங்க. இப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு டைமில் அந்த உண்டியலே ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உண்டியலில் உடச்சி பார்த்தீங்கன்னா அப்புறமா 5000 10,000 கிட்ட நமக்கு சேர்ந்துருக்கும் அந்த உண்டியல். கிட்டத்தட்ட 2-3-4 மாதத்துலேயே நமக்கு அந்த உண்டியல் ஃபுல்லாக ஆகிடும். அதேமாதிரி உங்கள் கையில் எப்போல்லாம் சில்லறை இருக்குதோ அதெல்லாம் போட்டு வைங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து 5000 10,000 உங்களுக்கு கிடச்சிடும் கண்டிப்பாக. அதை அந்த காசு கொண்டு போய் செலவு பண்ணாமல் அப்படியே உங்கள் சேவிங்ஸில் போட்டிங்கன்னா உங்களோட சிக்கனும் அப்படியே சேவிங்ஸாக மாறிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.